அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிப்பது உங்கள் ரீல்ஸ் சுகவனன். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்றென்றும் மறையாத கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலிலும் சினிமாவிலும் தனக்கென தனி முத்திரையை படைத்தவர். தமிழகத்தை தன் உடல்நிலை சரியில்லாத நிலையினால் ஆள முடியவில்லை என்றாலும் மக்கள் மனதை என்றென்றும் நிரந்தரமாக ஆளக்கூடியவராக திகழ்கிறார் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். அவர் நடித்த ஏழை ஜாதி என்கின்ற திரைப்படம் 2026 தனக்கு செந்தூரபாண்டியில் தம்பியாக நடித்த விஜய் அவர்களால் நிவர்த்தி செய்யப்பட்டது என்பதை நான் பெருமிதம் கொள்கிறேன். அந்த வசனத்தை உங்கள் முன் பேசுகிறேன். எங்கள் ஜாதிக்காரில் மேலே கொண்டுட்டு வரப்போகிறேன்னு மேடை போட்டு பேசுகிறீங்களே, உங்கள் ஜாதியில் எத்தனையோ ஏழை பெண்கள் வரதட்சணை கொடுக்க முடியாமல் வறுமையில் வாடிட்டுருக்காங்க. அவங்களில் ஒருத்தருக்காவது உங்கள் செலவில் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? இல்லை உங்கள் ஜாதி சங்கம் தான் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கா? உங்கள் ஜாதியில் எத்தனையோ ஏழை மாணவர்கள் படிக்க வசதி இல்லாமல் பண வசதி இல்லாமல் இருக்காங்க. அவங்களில் ஒருத்தருக்காவது உங்கள் செலவில் படிக்க வச்சிருக்கீங்களா? இல்லை பட்டம் பெற வச்சிருக்கீங்களா? இல்லை போராட்டம்னு சொல்லி புத்திய மாற்றி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. அவங்க குடும்பத்தெல்லாம் சீரழித்து நடுத்தருவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கீங்க. என்னுடைய ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் ஜாதிக்காகன்னு பரபரப்பாக பத்திரிக்கையில் பேசுகிறீங்களே, உங்கள் சமயக்காரன் உங்கள் ஜாதியா? உங்கள் கார் டிரைவர் உங்கள் ஜாதியா? உங்கள் மேனேஜர் உங்கள் ஜாதியா? கோடீஸ்வரம் வீட்டில் பொண்ணு எடுத்தியலே அந்த பொண்ணு தான் உங்கள் ஜாதியா? இல்லை, ஜாதி ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவிய, அடுத்த உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவிய. ஆனால் இவங்களை ஒசத்துறதுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டிய. 20 வருஷத்துக்கு முன்னால் 200 ரூபா சம்பளத்துக்கு இருந்த நீங்கள் இன்னைக்கு அரசியலில் புகுந்து கொள்ளையடிச்சு 200 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சிருக்கே. ஆனால் இவங்க என்ன வச்சுருக்காங்க? இருக்கிறத பூரா அடமானம் வச்சுருக்காங்க. ஏமாத்துறதுக்குன்னே பிறந்தவங்க அரசியல்வாதிங்க, ஏமாத்துறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதின்னு நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க.